இந்த வீடியோவில் பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு நம்ம வந்து இந்த பாடி பாவாடை தைக்குவோம் இல்லையா, அது வந்து எப்படி தைக்கிறது. இப்போ சேரீயில் வந்து நம்ம கட் பண்ணி தைக்கிறோம் பாடி பாவாடை, அது எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்றதை அந்த வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து நம்ம வந்து முதல்ல வந்து நான் கட்டிங் சொல்லித்தரேன், அப்புறம் ஸ்டிச்சிங்கு இதுவே ஸ்டிச் பண்ணுறதையும் சொல்லித்தரேன். முதல்ல வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள், சேரீ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண பிறகு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நம்ம அன்னை தைப்பயிற்சியில் வந்து 15 நாளில் ப்ளவுஸ் சொல்லித்தரோன்னு சொல்கிறோம். அது எந்த அளவுக்கு சாத்தியன்ற மாதிரி எல்லாருமே ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா எல்லாருமே 3 மாதம் 6 மாதம் போய் கற்றுக்க முடியாத ஒரு விஷயத்த வந்து இங்கே சொல்லித்தரோன்னா ஒரு ஆச்சரியமாக தானே இருக்கும். அதனால் இது உண்மையிலே 100% உண்மைதாங்க. இங்கே வர எல்லாருமே 15 நாளில் கட்டாயம் கற்றுக்குவாங்க. அதுக்கு மேலே ஏதாவது சின்ன சின்ன கம்ப்ளைண்ட்னா அதை வந்து இன்னும் ஒரு 10 நாள் சேர்ந்து வந்து அதை கற்றுக்குவாங்க. இங்கே வந்த எல்லாருக்குமே தெரியும் அது செய்யணுன்றது. நீங்கள் ஒரு டைம் வேணுன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து பாருங்கள் லோக்கலில், இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணி வீடியோ கால் பண்ணி கூட நீங்கள் இங்கே நாங்கள் ஒர்க்கிங் டைமில் பண்ணுங்கள், நாங்கள் காட்டுறோம். அதனால் இங்கே நீங்கள் தைரியமாக பண்ணலாம். ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸ் நடக்குது. உங்களுக்கு வேணுன்றதை தைரியமாக கால் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் ரொம்ப நாள் போய் இப்போ 6 மாதம், நான் 1 வருஷம் போய் சரியாக கற்றுக்க முடியல, எங்கே போனாலும் சும்மா ஏமாத்துறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்காங்க. கட்டாயம் நீங்கள் இங்கே கற்றுக்கலாம். அதுக்கான வாய்ப்பு இங்கே நிறையாவே இருக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இங்கே ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. சேரீயில் வந்து முதல்ல நம்மளுக்கு தேவையான அளவை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு குழந்தைங்க, சின்ன பசங்களுக்கு நம்ம ஒரு 10 வயசு பசங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு காமனாக நான் சொல்கிறேன். ஒரு 10 வயசு பசங்கன்னா ஒரு 2.5 மீட்ரு இல்லைன்னா 3 மீட்ரு இருந்தால் போதும் நம்மளுக்கு. அந்தளவுக்கு சேரீ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை தான் நான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இப்போ ஒரு 2.5 மீட்டரில் கட் பண்ணின்னுக்கிறேன். பாருங்கள், இது முந்தானி சைடு. இதை நான் எடுத்து வச்சுட்டேன். அதாவது இது வந்து மேலே சட்டைக்கு வந்து நாங்கள் டிசைன் பண்ண போகிறோம். அதையும் காட்டுறோம் டிசைனு. இங்கே பாருங்கள், ஒரு 3 மீட்டருக்கு வெட்டி எடுத்துட்டேன் சேரீ. இப்போ நம்ம இதை ஹைட் எடுக்கணும். அதுக்காக வேண்டி இதை நம்ம மடிச்சுக்கலாம். சேரீ பெருசாக இருக்குன்றதுனால நம்ம மடித்து வெட்டினாங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இதில் 3 மீட்ரு கட் பண்ணியிருக்கேன். இது நம்மளுக்கு தேவையான அளவு ஹைட்டு மட்டும் நமக்கு எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஹைட் வந்து 32 வருது பாப்பா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்காங்க. மொத்தத்தையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு உதறினீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் ஈவனாக கரெக்டாக கிடைக்கும். கரெக்டாக கிடைச்ச பிறகு இதை போட்டு அளவு எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கீழே மேலே வராத மாதிரி பார்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கீழே மேலே வரக்கூடாது. இது வந்து கரெக்டாக இருக்கணும். இதாக தான் சொன்னேன், கீழே மேலே வரக்கூடாதுன்னு. ஏன்னா நம்மளுக்கு கீழே மேலே வந்தால் கோணையாக ஆயிரும். கீழே வந்து கரெக்டாக ஈவனாக நிற்காது சமமாக. அதுக்காக தான் நம்ம கரெக்டாக எடுத்துக்கோங்கன்னா. இப்போ நம்ம அளவு எடுத்து பண்ணிக்கலாம். 32 அவங்க உயரம் இருக்குது. 32 எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இதுலேருந்து நமக்கு தேவையான அளவு 32. இங்கே பாருங்கள், 32 வருது. இங்கே எடுத்துக்கலாம். நம்ம 32 எடுத்துகிட்டு அதுக்கு நேராக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஸ்டிச்சிங்க்காக, ஏன்னா கீழே வந்து நமக்கு பார்டர் வரதுனால நம்ம மடித்து அடிக்க மாட்டோம். அதனால் மேலே தைக்கிறது மட்டும் ஸ்டிச்சிங்க்கு 1 சென்டிமீட்ரு எக்ஸ்ட்ரா நான் எடுத்து கட் பண்ணிடுறேன். பாருங்கள், இந்த 1 சென்டிமீட்ரு மட்டும் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கு. இப்போ 32 வச்சு 33 நான் கட் பண்ணுறேன்.
கட் பண்ணும்போது எது கூடனா பேலன்ஸ் பண்ணி பண்ணுங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் சிசர் வந்து டேபிள் கூட பேலன்ஸ் பண்ணியிருக்கேன். இப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா நம்மளுக்கு ஸ்ட்ரைட் கட்டிங் வரும், கோணையாக வராது. நம்ம ஸ்கேல் வச்சு கோடு போட தேவையில்லை. நீங்கள் கீழே தரையில் உட்காந்து பண்ணுறீங்கன்னா தரையோடு பேலன்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கே வச்சு பண்ணுறீங்களோ அங்கே சிசர் பேலன்ஸ் பண்ணும்போது பாருங்கள் இப்போ ஸ்ட்ரைட் வரும். நம்ம சிசரை தூக்கி எடுத்து தனியாக பிடிச்சி பண்ணுறப்ப நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. நீங்கள் கையவே தனியாக எடுத்து தூக்கி பிடிச்சி ஏதாவது ஒன்று கட் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. இப்போ வந்து நான் கீழே வெட்டிட்ட பிறகு இதை லைனிங் வச்சு நம்ம ஜாயின் பண்ணோம். லைனிங் ஜாயின் பண்ணி அது வந்து ஃப்ளீட்ஸ் எடுக்கிறது எப்படின்றத சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இது கூட நம்ம லைனிங் இருக்குது. லைனிங் 3 மீட்டர் இருக்குது. இதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். லைனிங்கோட நம்ம ரன்னிங் போட்டுடலாம். ரன்னிங் போட்ட பிறகு நம்மளுக்கு அப்படியே நீட்டாக வரும். நீட்டாக வந்ததும் நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ நான் ரன்னிங் போட்டுட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். இதை ரன்னிங் போட்டு வரேன்.